ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த திமுக என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களோ அதை விட சூப்பரான வாக்குறுதிகள்லாம் இப்போ வரக்கூடிய அந்த கட்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களும் சரி, இந்த போராட்டக்காரர்கள் அவங்க ஏற்கனவே உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த துப்புரவு தொழில் அது மட்டும் இல்லை, இந்த மது தவிர மற்ற எந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அது ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த தனியார் மயமாக்கல் அப்படின்றது தவிர்க்க முடியாது, திருப்ப முடியாது. அதாவது யூ கான்ட் ரிவர்ஸ் இட். அது நடந்தே தீரும். அதில் மாற்றே இல்லை. ஏன்னா அதிலிருந்து மீள முடியாது. இந்தியா மீளவே முடியாது. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, பாஜக மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் திரும்ப காங்கிரஸே வந்தாலும் சரி, இப்போ திமுக போயிட்டு அதிமுக வந்தாலும் சரி, இல்லை வேற யார் வந்தாங்கனாலும் சரி, இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றதுலேருந்து மீண்டு வர முடியாது. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அதனால அரசு திரும்ப எடுத்து வேலை கொடுக்கணும் அப்படின்றது நடக்காது. அதிகபட்சமாக போனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு பணி நிரந்தரம் அதை வலியுறுத்தலாம் இந்த அரசியல் கட்சிகள். அதை நம்மளும் சேர்ந்து, பொதுமக்களும் சேர்ந்து அதை நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம், அதை வலியுறுத்துகிறோம். ரெண்டாவது, அவங்களுக்கு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊதியம் இப்போ குறைவாக தரப்படுது தனியார்கிட்ட போகும்போது அப்படின்றது அப்படி இருக்கக்கூடாது. அது அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. கண்டிப்பாக அதை நம்ம வலியுறுத்தணும்.